எப்ப எப்ப எப்பப்பா நேற்று ஒரே நாள்ல அவ்வளவு அரசியல் நிகழ்வு நடந்திருக்கு. நேற்றைக்கு நடந்த அரசியல் நிகழ்வுகள், மாற்றங்கள், அதனுடைய கொதிப்புகள் இன்னைக்கு வரைக்கும் அடங்காம அப்படியே இருக்கு அப்படின்ற அளவுக்கு பெரிய சம்பவங்களாக தான் நிகழ்ந்திருக்கு. ஒருத்தருக்கு என்னடான்னா பதவி போச்சுங்கிறாங்க, இன்னொருத்தருக்கு பதவி கொடுத்துட்டாங்கன்றாங்க, இன்னொரு பக்கம் என்னன்னா இவர் தலைவர் இல்ல அவர் தலைவராகிறாரு, இன்னொரு பக்கம் கூட்டணி முடிவாகுது. இப்படி பல நிகழ்வுகள் நேற்று ஒரே நாள்ல நடந்து முடிஞ்சிருச்சு. பார்க்கும்போது ஆச்சரியமா இருந்துச்சு, அதிசயமா இருந்துச்சு. இது குறித்து நம்முடைய அரசியல் பார்வையை ஒரு காணொலியாக போடலாம்னு நினைச்சேன். காலவரிசை இப்படி முதல்ல திமுக சம்பவங்கள் தான் முதல்ல நடந்துச்சு. அதனால திமுக சம்பவங்கள் குறித்து நம்முடைய அரசியல் பார்வையை முதல்ல ஒரு காணொலியாக போடுறேன். அதற்கு பிறகு அதிமுக சார்ந்த சம்பவங்கள் குறித்து 2வது காணொலியாக வரும். 2த்தையுமே முழுமையாக பாருங்க. காணொலியை முழுமையாக பார்த்துட்டு உங்களுடைய மேலான கருத்துக்களை கமெண்டில் கீழே தெரிவிங்க. சிங்கத்தின் குகைக்குள் சிறுநரிக்கு இடம் கொடுத்த செந்தமிழ்நாட்டின் உரிமை இழந்தோம். பொங்கும் உணர்வில் எழுந்தமிழ் அரசு ஏப்ரல் 11 நேற்றைக்கு காலையில எந்திரிச்ச உடனே வந்த முதல் செய்தி என்னன்னா, அமைச்சர் பொன்முடி அவர்களுடைய கட்சி பதவியை பறிச்சுட்டாங்க அப்படின்னு ஒரு செய்தி. என்னது அமைச்சர் பதவியே போயிருச்சா? அது அமைச்சர் பதவி அரசு பதவிங்க, கட்சி பதவி போயிருச்சு அப்படின்னு சொன்னாங்க. என்ன பதவியில இருந்தாருன்னு யோசிக்க வேண்டியதா போச்சு. கடைசியில பார்த்தா அந்த 5 துணை பொதுச் செயலாளர்கள்ல ஒருத்தரா இருந்தார் இல்லையா, அந்த பதவியை பறிச்சுட்டாங்க அப்படின்னு. ஐயோ, ஐயாவோட பதவியை பறிச்சுட்டாங்களா, என்ன ஆகப்போ திமுக அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, ஏற்கனவே அவருக்கு நிறைய சர்க்கிள்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா யோசிக்க ஆரம்பித்தேன். கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் கள்ளக்குறிச்சியினுடைய மக்களவை உறுப்பினராக இருந்த ஐயா கௌதம சிகாமணி அவர்கள், பொன்முடி அவர்களுடைய மகன் கௌதம சிகாமணி அவர்களுக்கு சீட்டு கொடுக்கல. ஆனால் அப்படி கொடுக்க முடியாமல் போனது பொன்முடி அவர்களுக்கு ஏற்பட்ட முதல் சர்க்கிள். அப்போவே அவர் கொஞ்சமாக சுதாரிச்சு இதுக்கு மேலே நாம் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும், கொஞ்சம் அடக்கி வாசிச்சிருக்கணும். ஆனால் அதற்கு பிறகும் அவருடைய அடாவடி, அவருடைய அந்த வெறுப்பு, மற்ற இடங்களில் அவர் நடக்கக்கூடிய அந்த மேட்டிமைத்தனமான அந்த மேட்டிமை பாங்கு, அந்த பண்ணையார்த்தனம், அதெல்லாம் தொடர்ந்துகிட்டே தான் இருந்துச்சு. மீண்டும் அந்த பண்ணையார்த்தனம் தலை தூக்கியனுடைய விளைவாக அவர் ஒரு இடத்துல வாய விட போய் அதனுடைய விளைவாக இன்னைக்கு அவருடைய கட்சி பதவி பறி போயிருக்கு. தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தினுடைய ஒரு நிகழ்வு, அந்த நிகழ்வுல போய் பேசும் பொழுது மேடையில ஒரு ஏதோ கதை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. பெண்கள் இருக்கின்ற ஒரு அரங்கு, ஒரு மேடை, அந்த இடத்துல பெண்கள் இருக்கிறாங்க, அதெல்லாம் சொல்லலாமான்னு தெரியலன்னு சொல்லிக்கிட்டே அதை சொல்றாரு. ரொம்ப அநாகரிகமாக ஒரு விலைமாது குறித்த கதையை சொல்லி அதுல சைவம் வைணவங்கிற 2 மதங்களுடைய பெயர்களை குறிப்பிட்டு மிக கொச்சையாக, கீழ்த்தரமாக, ஆபாசமாக, அறிவுறுப்பாக பேசினார். அதை சொல்லிட்டு அதை சிரிக்க வேற செய்யறாரு. இதற்கு முன்பு தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் நீங்க தினம் என்ன பேசுவீங்களோ அப்படின்னு பயமா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு முறை பொதுக்குழுல சொன்னாரு. அப்படி பொதுக்குழுல தன்னுடைய பயத்தை திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் வெளிப்படுத்திய போது ஐயா பொன்முடியில் என்ன பண்ணிட்டு இருந்தாரு, ரொம்ப அழகா சிரிச்சுக்கிட்டு இருந்தார். நம்ம தான் சொல்றாரா அப்படின்ற மாதிரி ரொம்ப இயல்பாக தன்னுடைய அந்த என்ன சொல்றது, தன்னுடைய அந்த புன்னகை மாறாத அந்த ஜொலிப்பான அந்த முகத்தோடு பேசினாரு. ஸோ அதுதான் மீண்டும் அவர் இப்படி பேச காரணமா இருக்கு. ஸோ அந்த மேட்டிமைத்தனத்திற்கு ஆணி அடிக்கின்ற விதமாக திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் அவருடைய அந்த கட்சி துணை பொதுச் செயலாளர் பொறுப்பிலிருந்து அவரை விடுவித்து முதல்ல அந்த அறிக்கையை வெளியிட்டாரு. பொதுவாக இந்த மாதிரி அறிக்கையெல்லாம் திமுகவுடைய பொதுச் செயலாளர் துரைமுருகன் அவர்கள் தான் வெளியிட்டு இவர்களை இந்த பொறுப்பிலிருந்து விடுவிக்கிறோம், இவர்களை இந்த கட்சி பொறுப்பிலிருந்து விடுவிக்கிறோம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்சு கடந்த முறை செஞ்சி மஸ்தான் அவர்கள் அமைச்சராக இருந்தபோது அவருடைய கட்சி பதவி பறிக்கப்பட்டது. அப்போ அதுக்கு துரைமுருகன் அவர்கள் தான் அறிக்கை விட்டதா என்னுடைய நினைவு. ஸோ அந்த மாதிரியான அறிக்கையெல்லாம் வெளியிட்ட துரைமுருகன் அவர்கள் இந்த அறிக்கையை மட்டும் ஏன் வெளியிட்டாருன்னா, அதுக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி அவர் ஒரு இடத்துல மாற்றுத்திறனாளிகள் குறித்து இழிவாக பேசி, மாற்றுத்திறனாளிகள் குறித்த வசவு சொற்களை பேசி அதுல மாட்டிக்கிட்டதுனால அவர் இந்த அறிக்கையை வெளியிட்டாருன்னா, ஐயா பொன்முடி மேல நடவடிக்கை எடுத்திருக்கீங்களே, உங்க மேல யார் நடவடிக்கை எடுப்பா அப்படின்ற ஒரு கேள்வி வந்துடும்ல. அந்த கேள்வியை தவிர்க்கிறதுக்காக ஸ்டாலின் அவர்கள் இந்த நடவடிக்கை எடுத்ததாகவும் அவருடைய பெயர் போட்டும் இந்த அறிக்கை வந்திருக்கு. இந்த துணை பொதுச் செயலாளர் பதவியை அவரிடமிருந்து எடுத்துவிட்டு கொள்கை பரப்பு செயலாளராக இருக்கக்கூடிய திருச்சி சிவா அவர்களுக்கு இந்த துணை பொதுச் செயலாளர் பதவியை வழங்கப்பட்டிருக்குது. திமுகவுடைய இணையதளத்திலையும் அந்த செய்தி முழுமையாக இப்போதைக்கு அப்டேட் பண்ணப்பட்டுருச்சு. அதற்கு பிறகு ஐயா திருச்சி சிவா அவர்கள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை சந்தித்து விட்டு அறிவாலயத்தில் கைகுலுக்கி ஒன்றாக பூங்கொத்து வழங்கி எடுத்த அந்த புகைப்படங்கள் எல்லாம் பார்க்க முடியுது. அதே நேரத்தில் இந்த துணை பொதுச் செயலாளர்கள்ல கிட்டத்தட்ட 5 பேர்னா அந்த 5 பேர்ல எத்தனை ஆண்கள் எத்தனை பெண்கள்னு ஒரு விகிதாச்சாரம் இருக்கான்னு கேட்டால் கிடையாது. ஒரே ஒரு பெண் கனிமொழி அவர்கள் இருக்கிறாங்க. ஐயா கருணாநிதி அவருடைய வாரிசு ஸ்டாலின் அவர்களுடைய தங்கைன்ற ஒரே காரணத்துக்காக அந்த இடத்துல இடம்பெற்றிருக்காங்க அப்படின்னா நம்ம எடுத்துக்க வேண்டியதாக இருக்குது. மற்றபடி பெண்களுக்கு பெரிதாக இடம் கிடையாது. இந்த இடத்துல இன்னொரு பெண்ணை கொண்டு வந்திருக்கலாம். அதாவது திருச்சி சிவா அவர்கள் கொடுத்த பதவி இன்னொரு பெண் அரசியல்வாதிக்கு கொடுத்துருக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. சரி, இருந்தாலும் கூட திருச்சி சிவா அவர்கள் கட்சிக்காக நீண்ட காலம் உழைத்தவர். நிறைய மேடைகளில் பேசி நிறைய திமுக பொய்களை சொல்லி நிறைய உழைத்திருக்கிறார். அதற்காக அவருக்கு கொடுத்தது நல்ல விஷயம்தான்.
இல்லைன்னா நீட் தேர்வுக்கு ரகசியம் இருக்குன்னு உதயநிதி சொன்னதெல்லாம் ஆதரிச்சு திருச்சி அவர் பேசியிருப்பாரா? பேசினாரே. சரி, இப்போ அடுத்ததாக இந்த பிரச்சனையை தாண்டி அப்படியே நாம ஐயா துரைமுருகன் கிட்ட வந்தோம்னா, ஐயா துரைமுருகன் அவர்கள் என்ன பேசினாருன்னு பார்த்தீங்கன்னா, மாற்றுத்திறனாளிகள் குறித்து ஒரு காலகட்டங்களில் பேசிய வார்த்தை. விகடன் கூட ஒரு கட்டுரை வெளியிட்டிருக்கிறாங்க. வழக்குழிந்த வார்த்தைகளை பயன்படுத்தி துரைமுருகன் அவர்கள் பேசியிருக்கிறார். தூத்துக்குடியில ஒரு இடத்துல துரைமுருகன் அவர்கள் பேசுறார். பேசும்போது எதிர்க்கட்சி குறித்து விமர்சனம் செய்யும் போது அங்க மாற்றுத்திறனாளிகளை சொல்லக்கூடிய அந்த வார்த்தை ஒரு காலகட்டத்தில் சொன்ன வார்த்தை. இன்னைக்கு கூட அந்த வார்த்தைகள்லாம் வந்து பெரிதும் பயன்பாட்டில் கிடையாது. இன்னைக்கு சொன்னா நீங்க வழக்கு போடலாம். கடந்த ஜூலை மாதத்துல வந்துட்டு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருந்த DY சந்திரசூட் அவர்கள் JB பர்திவாலா அடங்கிய ஒரு அமர்வு வந்து சோனி பிக்சர்ஸ் எடுத்த ஹேங்க் மிச்சோலின்ற படம், அந்த திரைப்படத்துல ஒரு சில மாற்றுத்திறனாளிகளை அவமதிப்பதாக வரக்கூடிய சில சித்தரிப்புகள் வந்து சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு நிபுன் மல்ஹோத்ரா அப்படிங்கிற ஒருத்தர் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு போட்டிருந்தார். அதற்கு நீதிபதிகள் அமர்வு சொன்ன தீர்ப்பு என்னன்னா, இந்த மாதிரியான காட்சிகளை முடிந்த அளவு தவிர்க்கிற வழியை பாருங்க. இந்த மாதிரியான டிசபிலிட்டி ஹியூமருங்கிறதெல்லாம் ரொம்ப சிக்கலானது, இது அவர்களுடைய மனதளவில் காயப்படுத்தக்கூடியது அப்படிங்கிறதையும் சொல்லிட்டு சென்சார் போர்டில் ஒரு மாற்றுத்திறனாளிக்கு இடம் கொடுக்க வேண்டும், அவரை சேர்த்துக்கொள்ள வேண்டும்ங்கிற ஒரு பரிந்துரையும் கூட அன்றைக்கு தலைமை நீதிபதி DY சந்திரசூட் அவர்கள் கொடுத்திருந்தாரு. அப்போ டிசேபிள் ஹியூமர் அப்படிங்கிற அந்த செயல் அப்படிங்கிறது ரொம்ப மோசமானதாக கருதப்படக்கூடிய காலம் வந்து விட்டது. ஆனால் ஐயா துரைமுருகன் அவர்களுக்கு சுமாராக ஒரு 90 வயது 89 வயது கிட்ட வந்துட்டார். 89 வயதை அடைந்த நபர் இன்னும் தான் பிறந்த 1940-50 காலத்திலே இருந்தாருன்னா அது எப்படி சரியா இருக்கும்? அப்போ ஐயா துரைமுருகன் அவர்கள் அப்டேட்டா இல்ல, அவர் அவுடேட்டட் ஆயிட்டாரு, அவர் காலாவதியாகி விட்டார், அவர் வந்து பழசாயிட்டாரு அப்படின்னா இந்த மாதிரியான பேச்சுக்கள் எல்லாம் பார்க்கும்போது தோணுது. அதனால இந்த மாதிரியான பேச்சுக்களுக்கு என்ன விதமான நடவடிக்கை திமுக எடுக்க போகுது அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்குள்ள இருந்துச்சு. பொன்முடி அவர்களுடைய பேச்சுக்கு அமைச்சர் ரகுபதி அவர்கள் ஆதரவு தெரிவித்தார். அதுக்கு நான் அப்புறமா வரேன். இந்த துரைமுருகன் அவர்களுடைய பேச்சுக்கு துரைமுருகன் அவர்கள் நேற்றைக்கு வருத்தம் தெரிவித்து ஒரு பதிவை வெளியிட்டாரு. அந்த பதிவில் அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, மாற்றுத்திறனாளி அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தணும், ஊனமுற்றவர் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது, அதுக்கு பதிலாக மாற்றுத்திறனாளிங்கிற வார்த்தையை தான் பயன்படுத்தணும் அப்படின்னு உத்தரவிட்டு ஐயா கருணாநிதி அவர்களை தலைவராக ஏற்றுக்கொண்ட நானே இப்படி பேசிட்டேனே அப்படிங்கிறது எனக்கே வருத்தம் அளிக்குது. எனக்கே இவ்வளவு வருத்தம் அளிக்குதுன்னா ஐயா தளபதி ஸ்டாலின் அவர்களுக்கு எவ்வளவு வருத்தம் அளிச்சிருக்கும். அதனால நான் வந்து இனி இது மாதிரி நிகழாத வண்ணம் நான் பார்த்துக்கிறேன், நான் அதற்கு உறுதி கொடுக்குறேன் அப்படின்லாம் கூட போட்டிருந்தாரு. ஆனால் ஐயா துரைமுருகன் அவர்கள் இங்கே மட்டும்தான் அப்படி பேசியிருக்கிறாரான்னு கேட்டால் கிடையாது. இதற்கு முன்னாடியும் பல இடங்களில் பல முறை சர்ச்சைக்குரிய பேச்சுக்களை பேசியிருக்கிறவர் தான். ஆனாலும் கூட அவர் ஒரு நீண்டகால வயதில் மூத்த அனுபவத்தில் மூத்த அரசியல் தலைவருங்கிறதுனால இந்த மாதிரி அவர் பேசிட்டாருங்கிற வருத்தம், அதோடு இது இனியாவது இந்த மாதிரி பேசாதீங்க அப்படிங்கிறது அவர் சொன்ன மாதிரியே நாமளும் சொல்லிக்க வேண்டியதாக இருக்குது. ஆனாலும் கூட இது திமுகவுடைய பாணி, திமுக அப்படி தானே பேசுவாங்க. ஏன்னா அமைச்சர் பொன்முடி பேசிய பேச்சுக்கு அமைச்சர் ரகுபதி என்ன சொல்றாரு, நாங்கள் வந்து டங்க் ஸ்லிப்பாகி பேசிட்டோம், தெரியாமல் ஸ்லிப்பாகி அந்த மாதிரி பேசியிருப்போம், நாங்கள் எப்போவுமே அந்த மாதிரிலாம் பேச மாட்டோம், கேஷுவலாக தெரியாமல் பேசிட்டோம் அப்படின்னு. அதாவது சைவம் வைணவம் என்கின்ற இரு மதங்களை நீங்கள் எவ்வளோ வேணாலும் விமர்சிக்கலாம், அது வேற விஷயம். ஆனால் எந்த ஒரு மதத்தையும் கொச்சைப்படுத்தும் விதமாக பேசுறதுக்கு யாருக்கும் உரிமை கிடையாது, எனக்கும் கூட. அப்போ சைவம் வைணவங்கிற மதத்தை ஒரு என்ன சொல்றது, விலைமாதுங்கிற வார்த்தை கூட தவறு தான், அந்த வார்த்தை கூட நான் வந்து பயன்படுத்த விரும்பலாம். ஏன்னா அதுவும் பெண்களை தரக்குறைவாக இழிவுபடுத்தக்கூடிய சொல். ஒரு பெண்ணை அல்லது ஒரு என்ன சொல்றது, ஒரு பாலியல் தொழிலோடு ஒப்பிட்டு அதை வந்து ஒரு ஆபாசமாக கொச்சைப்படுத்தும் விதமாக அதோடு சேர்த்து பேசுவது எந்த விதத்தில் சரியா இருக்கும்? அதை நீங்க இலக்கியமாக எழுதியிருக்கலாம், அதை நீங்க ஒரு ஆபாச இலக்கியமாக ஆபாச புராணமாக கூட நீங்க எழுதியிருக்கலாம். அதற்காக அதையெல்லாம் வந்து மேடையில் பேச முடியாது இல்ல. அதை அமைச்சர் பொன்முடி அவர்கள் பேசியதற்கு முட்டு கொடுக்கிறாரு நம்ம ஐயா அமைச்சர் ரகுபதி அவர்கள். அமைச்சர் ரகுபதி அவர்கள் இதுக்கு முன்னாடி என்ன பேசியிருக்கிறாரு, கடந்த ஜூலை மாதத்துல புதுக்கோட்டையில கம்பன் கழக விழா, கம்பன் பெருவிழான்னு ஒரு விழா, அந்த விழாவில் கலந்துக்கிட்டு சமத்துவத்தின் சமூக நீதியின் நாயகன் இந்த திராவிட மாடலினுடைய முன்னோடி ராமர் தான், ராமர் வந்து ஒரு சமத்துவ நாயகன், சமூக நீதி நாயகன், அவர் எல்லாத்துக்கும் சமநீதியை வழங்க முயற்சி பண்ணாரு அப்படின்னு. சனாதனத்தின் அடையாளம் ராமர், சனாதனத்தின் அடையாளமான ராமரை இதற்கு முன்பு செருப்பால் அடித்த, படத்தை கொளுத்திய, அந்த என்ன சொல்றது, ராமரை உச்சகட்டமாக சனாதனத்தின் அடையாளமாகவே அடையாளப்படுத்திய திராவிடர் கழகம் இந்த திராவிட மாடலின் முன்னோடி ராமர்னு அமைச்சர் ரகுபதி சொன்னதுக்கு எந்த விதமான எதிர்வினையும் தெரிவிக்கல. அதுபோக இந்த ராமரை செருப்பால் அடித்த பிறகுதான் திமுக அதிக இடங்களில் வெற்றி பெற்றதுன்னு சொல்லக்கூடிய திமுகவுடைய அரசியல்வாதிகள், திமுகவுடைய வாடகை வாய்கள், சொந்த வாய்கள் யாருமே திராவிட மாடலின் முன்னோடி ராமர் என்று அமைச்சர் ரகுபதி பேசியதற்கு எந்த விதமான கண்டனமும் தெரிவிக்கல. இது போக இன்னொரு திமுக அமைச்சர் முத்துசாமி அவர்கள் நாமெல்லாம் ஆண்ட பரம்பரை என்பதை மறந்துவிடக்கூடாதுன்னு வந்து பேசுறாரு. அப்ப இவ்வளவு மோசமான ஒரு சனாதனத்திற்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய இரட்டை நாக்கு கொண்ட சில அமைச்சர்கள், சாதிய ஆணவ பேச்சு கொண்ட சில அமைச்சர்கள், இந்த மாதிரி ஆபாச பேச்சு கொண்டு இன்னும் சில அமைச்சர்கள், இப்படி பேச்சுக்கள்லேயே ஆணவ பேச்சு, ஆபாச பேச்சு, இன்னும் சில இரட்டை நாக்கு பேச்சுகள், இப்படி வகைப்படுத்தக்கூடிய அளவுக்குள்ள மோசமான பேச்சுக்களை கொண்ட திமுக அமைச்சர்களை பார்க்கும்போது
நமக்கே ஏன் ஏன் இவங்கெல்லாம் ஓட்டு போட்டீங்க அப்படின்னு தான் சொல்ல தோணுது. கடந்த காலகட்டங்களில் அதிமுகவில் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் மரணித்த பிறகு அந்த அமைச்சர்களுடைய சேட்டைங்கிறதெல்லாம் ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்குது. குறிப்பாக செல்லூர் ராஜு அவர்கள் வந்து அந்த வைகையில் போய் தெர்மாக்கோல் விட்ட கதையெல்லாம் பார்க்கும்போது அந்த அம்மா வந்து இவர்களெல்லாம் அந்த மாதிரி ஒரு அடிமையாக ஒரு காலில் விட வச்சு அந்த மாதிரி ஒரு கொத்தடிமையாக வச்சிருந்தது சரிதான் அப்படின்னு கூட சிலர் பேசினாங்க. அப்படி பேசினதெல்லாம் சரிதான் அப்படிங்கிற அளவுக்கு அவர்களுடைய அந்த அறிவிலித்தனம், அவர்களுடைய அந்த செயல்பாடுகள்லாம் இருந்துச்சு. இன்னைக்கு திமுக அமைச்சருடைய செயல்பாடுகளை எல்லாம் பார்க்கும்போது அவங்களும் அதே மாதிரிதான் செயல்படுறாங்க. ஆனா என்ன ஒண்ணு, அன்னைக்கு ஜெயலலிதா அவர்கள் இல்லாம அந்த அமைச்சர்கள்லாம் அப்படி செயல்பட்டாங்க. இன்னைக்கு ஸ்டாலின் இருக்கும்போதே அந்த அமைச்சர்கள்லாம் திமுக அமைச்சர்கள்லாம் அப்படி செயல்படுறாங்க. அப்போ திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களுக்கு, தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு அந்த கட்சியினுடைய மூத்த தலைவர்கள், மூத்த உறுப்பினர்கள், மூத்த நிர்வாகிகள் கொடுக்கக்கூடிய மரியாதை என்ன? தினமும் நான் தூங்கி எழும்போதெல்லாம் பயந்து தான் எழ வேண்டியதா இருக்குது அப்படின்னு பொதுக்குழுலேயே சொல்ற நிலைமைக்கு திரு ஸ்டாலின் அவர்கள் உள்ளாக்கி வச்சிருக்கிறாங்கன்னா இந்த அமைச்சர்கள் எவ்வளவு மோசமானவர்கள். அல்லது திரு ஸ்டாலின் அவர்கள் இந்த அமைச்சர்களை கண்டிக்க முடியாத, நடவடிக்கை எடுக்க முடியாத அளவிற்கு ஒரு கண்டிப்பற்ற நேர்மையற்ற தலைவராக இருக்கிறாரா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் கூட அதற்குள்ளேயே ஒளிந்திருக்கு. மற்றொரு பக்கம் KN நேரு அவர்களுடைய தொடர்புடைய இடங்களில் நடந்த அமலாக்கத்துறை சோதனை கிட்டத்தட்ட 15 இடங்கள்ல, சென்னை, கோவை, திருச்சியில கூட நடந்தது. அமைச்சர் KN நேரு தொடர்புடைய இடங்கள்ல அவருடைய தம்பி KN ரவிச்சந்திரன், KN நேருடைய மகன் அருண் நேரு, இவங்களுடைய தொடர்புடைய இடங்கள் எல்லாத்தையுமே அமலாக்கத்துறை சோதனை நடத்தினாங்க. இதே அமலாக்கத்துறை அவங்களுடைய தளத்திலையுமே வெளியிட்டு இருக்கிறாங்க. நகராட்சி பதவிகளில் வந்து சில பதவி மாறுதல்கள், அதாவது பணியிட மாறுதல்களுக்காக வழங்கப்பட்ட சில லஞ்சம் தொடர்பான விஷயங்கள் வெளியே வரப்போகுது அப்படின்னு பேசுறாங்க. நேற்றைக்கு அமித்ஷா அவர்கள் அதிமுக கூட்டணியில் பேசும்போதுமே கிட்டத்தட்ட 39,000 கோடி ரூபாய் லிக்கர் ஸ்கேம் நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசினார். ஸோ இதையெல்லாம் சேர்த்து வைத்து பார்க்கும்போது திமுக பெரும் நெருக்கடிக்கு உள்ளாகி இருக்கிறது அப்படிங்கிறது மட்டும் தெரியுது. அதே நேரத்தில் கடந்த முறை தொட்டுப்பார் சீண்டிப்பார்லாம் செந்தில் பாலாஜிக்காக காணொலி வெளியிட்ட ஐயா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய கட்சியினுடைய முதன்மை செயலாளர், அதாவது நம்பர் 4, முதல்ல ஐயா ஸ்டாலின் அவர்கள், 2வது ஐயா துரைமுருகன் அவர்கள், 3வது ஐயா TR பாலு அவர்கள் பொருளாளர், 4வது முதன்மை செயலாளர் KN நேரு அவர்கள், தன்னுடைய கட்சியில 4வது இடத்துல இருக்கக்கூடிய ஒரு தலைவரான KN நேரு அவர்களுக்காக ஒரு அறிக்கை, ஒரு காணொலி கூட வெளியிடாம அமைதியா அவர் பாட்டுக்கு இருக்கிறார். அப்ப என்ன அர்த்தம்? இதுல ஏதாவது வெளியிட்டோம்னா உடனே சீண்டி பாக்குறேன், நோண்டி பாக்குறேன்ட்டு ED உள்ள வந்துடும், அதனால நாம பேசாம வாயை மூடிட்டு இருப்போம்னா ஐயா வாயை மூடிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிறது தான் தெளிவாக தெரியுது. இதையெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், பொன்முடி அவர்களுடைய சர்ச்சை பேச்சு, அதற்கு முன்பு துரைமுருகன் அவர்கள் பேசிய மிக மோசமான சர்ச்சை பேச்சு, அதற்கு பிறகு நடந்த KN நேரு அவர்களுடைய தொடர்புடைய இடங்களில் நடந்த அமலாக்கத்துறை சோதனை, இது எல்லாமே திமுகவுக்கு ஒரு பெரிய தலைவலியையும் கெட்ட பேரையும் நெருக்கடியும் உண்டாக்கி இருக்குது. திமுக மக்களுக்காக போராட்டத்தை விட்டுட்டு அதிமுகவை குறை சொல்வதையும் பாஜகவை குறை சொல்வதையும் மட்டுமே தன்னுடைய பொழப்பா வச்சிருக்கு. பாஜகவை குறை சொன்னா கூட ஆக்கப்பூர்வமாக குறை சொல்லி அதுல இருந்து ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகள் வெளிப்படும். வெறுமனே ஆளுநரை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கு வெற்றி பெற்று விட்டோம், அது ஒரு பெரிய வெற்றியாக இருக்குது, அதை வரவேற்கலாம், நானும் அதை வரவேற்கிறேன், அதை எந்த மாற்று கருத்து கிடையாது. ஆனால் அதை வரவேற்று விட்டு அதை எங்களுடைய சாதனை தம்பட்டம் அடித்துக் கொள்வதை மட்டும் நேரம் செலவிடக்கூடிய இந்த திமுக உருப்படியான எந்த செயல்பாடுகளையும் முன்னெடுக்கவில்லை. குறிப்பாக உச்சநீதிமன்றம் வழங்கியிருக்கக்கூடிய இந்த தீர்ப்பின் மூலமாக தமிழக பல்கலைக்கழகங்களுடைய வேந்தராக தமிழக முதலமைச்சர் இருப்பார், இணைவேந்தராக உயர்கல்வி அமைச்சர், துணைவேந்தர் வந்து நியமிக்கப்படுவாங்க. இப்போ 10 பல்கலைக்கழகங்கள்ல ஏற்கனவே துணைவேந்தர் பதவி அப்படிங்கிறது காலியாக இருக்குது. இது போக அடுத்த ஒரு வருடத்துக்குள்ள இன்னும் பல பல்கலைக்கழகங்கள்ல துணைவேந்தர் பதவிங்கிறது முழுமையாகவே பதவி காலம் முடிஞ்சிடும், அதனால அந்த பணியிடமும் காலியாயிடும். அப்போ அதுக்கெல்லாம் துணைவேந்தர் நியமிக்கப்படும். சரி, இது ஒரு பக்கம் கிடக்குதுன்னு விட்டுட்டா கூட கடந்த காலகட்டங்களில் தமிழகத்துடைய பொறியியல் கல்லூரிகளில் பல பேராசிரியர்கள் போலி பேராசிரியர்களாக இருக்கிறாங்க. ஒரு பேராசிரியர் பல கல்லூரிகளில் பணிபுரிவது போன்று போலியான பணியிடங்களை உருவாக்கி வச்சிருக்காங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை அறப்போர் இயக்கம் முன்வைத்தாங்க. அதற்கு கடந்த காலத்தில் ஆளுநர் எடுத்த நடவடிக்கை என்ன? அவர் தான் வேந்தராக இருந்தார், அவர் எடுத்த நடவடிக்கை என்ன? இனி தமிழக அரசு எடுக்க போகின்ற நடவடிக்கை என்ன? ஏன்னா இந்த போலி பேராசிரியர் முறைகேட்டில் பல கட்சியை சேர்ந்தவங்களும் உள்ள இருக்கிறாங்க. நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவங்க மட்டும்தான் இல்லை. அதனால தான் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் மிக தெளிவாகவும் தைரியமாகவும் அதை மேடையிலேயே கேட்டு அறப்போர் இயக்கத்தை பாராட்டவும் செய்தார். அப்போ அது குறித்து இவங்க என்ன நடவடிக்கை எடுக்க போறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியுமே இருக்குது. இந்த பிரச்சனைகளை எல்லாம் கடந்து திமுக செயலாற்றுமா, இதற்கெல்லாம் எதிர்காலத்தில் என்ன பதில் கிடைக்க போகுது அப்படின்னு உங்களைப் போலவே நானும் காத்திருக்கிறேன். அடுத்த காணொளி அதிமுக மீதான அந்த கூட்டணி சார்ந்த அரசியல் குறித்த விமர்சனம், அதை தவறாம பாருங்க. அடுத்த காணொளி சந்திப்போம். இது உங்கள் தமிழரசு வலைவலி. நான் உங்கள் சரவணன். நன்றி, வணக்கம்.